குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை பார்த்துருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 12 மணி நேரம் இருக்குது தோராயமாக. அந்த 12 மணி நேரம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு காலை உங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்ருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணணுன்றதை நான் வீடியோ கம்பல்சரி போடுறேன்னு இருந்தேன். ஸோ அது போடுறதுக்கு இதுதான் சரியான நேரம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தெளிவாக சொன்னால் தான் நாளைக்கு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொலைபேசி எண்ணுக்கே வந்துடும் ரிசல்ட்டு. ஸோ அது பார்க்காம நான் டைரெக்டாக நெட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியில் ரிசல்ட் வரட்டும் எதுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நெட் யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிறதும் நல்லது தான். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா www.tnresults.nic.in ஒரு வெப்சைட் இருக்குது. அப்படி இல்லைனா www.dge.result.nic.in இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கூகுளில் போய் TN 12th ரிசல்ட்டுன்னு அடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்துடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். வந்து பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும். நான் இப்போ செக் பண்ணும்போது என்னென்னு இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளை 6/5/2024 9:30 AM வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது வெப்சைட்டில் போனால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலை 9:30க்கு ரிசல்ட் வரும். சற்று தாமதம் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா கடந்த ஆண்டு 12th எழுதினாங்களே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலை 9:30 மணி தான் ரிசல்ட் வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் சற்று தாமதமாகி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுங்க. ரிசல்ட்டு நாளைக்கு தான் 12th அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ரிசல்ட்டு நாளைக்கு காலையில் தான் ரிசல்ட் வரப்போகுது. 9:30க்கு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தாமதமான 10 மணி 10:15 கூட வரலாம், ஓகேங்களா? அதனால் யாரும் பயப்படாதீங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். நான் சொன்ன வெப்சைட்டை லாகின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு 2 விஷயம் கேட்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க 7 டிஜிட்டில். அந்த 7 டிஜிட் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி ஞாபகம் இல்லைன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டு ஸோ அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் இருக்க அந்த 7 டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2வது டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி என்ட்ரு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேட்டு, 2வது மந்த்து, 3வது இயர். ஸோ இதை என்ட்ரு பண்ணிட்ட பிறகு 3வது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மார்க்ஸ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ டவுன்லோடோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்பலாம் நர்வஸ் ஆகாதீங்க. ஸோ சிம்பிளான மெத்தட் இது தான். 12th ரிசல்ட் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் 7 டிஜிட் கொடுத்துருங்க. 2வது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஆர்டர் வைஸ் கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு கீழே கெட் மார்க்ஸ்னு ஒரு சின்னதாக ஒரு டேப் மாதிரி இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் ரிலீஸ் ஆன பிறகு உடனே ரிசல்ட்டு சிலரால் பார்க்க முடியாது, சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆனா வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. யாரும் பயப்படாதீங்க. ஸோ ரிசல்ட் நல்லா தான் வரும். ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தான் வரும், ஓகேங்களா? இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.